நமஸ்காரம். பஞ்சாங்கம் வந்திருக்குமே, வாங்கிவிட்டீர்களா? ஏது இவர் பஞ்சாங்கம் வாங்க சொல்லுகிறார், ஏதானும் போட்டிருக்கிறாரா, இவர் பப்ளிஷ் பண்ணி இருக்கிறாரா என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அது எனக்கு தெரியாது, செய்யவும் இல்லை. ஆனால் அது நன்கு தெரிந்த சிலர் உள்ளார்கள். பல ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறார்கள். எதற்கு பஞ்சாங்கம் வாங்க வேண்டும்? இந்த 2024 அது ரெலவெண்டா? அதனால் பயன் என்னன்னு கேட்பீர்கள். அவரவர் டேட் ஷீட் கேலண்டர் வாங்கி மாட்டுக்கிடும். இன்னும் எத்தனை பேர் வாட்சை பார்த்து கிழமை, வாட்சில் டேட்டு இதெல்லாம் இருக்கும். அந்த காலத்தில் இருக்கும், இன்றும் இருக்கலாம். இன்னைக்கு தேதி என்னன்னு நாம யாரேனும் கேலண்டர் பார்த்தா தெரிந்து கொள்கிறோம்? எதுவும் இல்லை. கண்டிப்பா தேதி நேத்திக்கும் தெரியும், இன்னைக்கும் தெரியும். இன்னைக்கு கிழமை என்ன என்பதும் தெரியும். பின் எதற்கு கேலண்டர்? அதுவும் எல்லாமே மொபைலில் இருக்கிறது. அந்த கேலண்டராவது வரப்போகும் நாட்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டு வைத்துக் கொள்ளலாம். அது வேணுமானால் அலாரம் கொடுக்கும், டைமர் இருக்கிறது. இது எல்லாம் பயன்படும். ஆனால் சுவற்றில் மாட்டியிருக்கும் கேலண்டர், அதை பார்த்து யாரானு தேதி தெரிந்து கொள்கிறோமா? அப்படி இந்த காலத்தில் தெரியவில்லை. பின் எதற்கு? இல்ல, அந்த கேலண்டரிலேயே எப்ப ராகு காலம், யமகண்டம், இன்னைக்கு திதி என்ன, இன்னைக்கு வாரம் என்ன, குளிக்கன் என்ன, எது நல்ல நேரம், எது சந்திராஷ்டமம், இதெல்லாம் போட்டு இருப்பார்கள். முகூர்த்த நாள் போட்டு இருக்கும், நல்ல நாள் போட்டு இருக்கும். அதனால் கேலண்டரை தேதி பார்ப்பதற்கோ கிழமை பார்ப்பதற்கோ, நிச்சயமா ஆண்டு பார்ப்பதற்கோ இல்லை. அதை தாண்டி சில தகவல்கள் தான் அதில் எதிர்பார்க்கிறோம். இதில் ஆச்சரியம், இந்த தகவல்களின் மூலமே, இந்த தகவல்களின் முதல் சோர்ஸே பஞ்சாங்கம் தான். யாரும் தினப்படி ஷீட்டு கேலண்டர் போடுபவர்கள் தாங்களாக கண்டுபிடித்து விட முடியாது. பஞ்சாங்கத்தை பார்த்து தான் போட்டாக வேண்டும். அப்போது இந்த பஞ்சாங்கத்தையே வாங்கலாமே, கேலண்டரும் வாங்குங்கள். பஞ்சாங்கத்தையே வாங்கினால் நேராக நாமே பார்க்க முடியும். ஆனால் அதை எப்படி பார்க்க வேண்டும்னு சற்று பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். தினமுமே பார்க்கும் பழக்கம் இருக்க வேண்டும். எதற்கு பஞ்சாங்கத்தை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? இருக்கிறதே, நம் இஷ்டத்துக்கு ராகு காலம், யமகண்டம், அது நமக்கே மனப்பாடமாக தெரியும். அதை வைத்துக் கொள்வோம். ஆனால் அது ஓரளவு சூரிய உதயத்தை பொறுத்தது. இன்று எப்போது சூரியோதயம், அது பஞ்சாங்கம் சொல்லும். இன்னைக்கு என்ன யோகம், என்ன காரணம், நல்ல யோகமா, சுப யோகமா, சித்த யோகமா, அமிர்த யோகமா, அதை பார்த்து சில நல்ல காரியங்கள்லாம் தொடங்கலாம். எல்லாவற்றை விட நம்முடைய பிறந்த நாள் என்று, அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவர்கள் இறந்த நாள், புறப்பட்ட நாள் என்று என்னைக்கு அவர்களுக்கு திருத்தி சிராத்தம், இதெல்லாத்தையும் குறித்தே ஆக வேண்டுமே. இது வாத்தியார் சுவாமி நினைவில் வைத்துக் கொள்வதை விட நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் எப்போது பஞ்சாங்கத்தினுடைய ரெலவன்ஸ் போய்விடும்? இங்கிலீஷ் தேதிப்படி என் பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பித்தால் அப்புறம் பஞ்சாங்கம் பார்த்து லாபம் இல்லை. என் அப்பா அம்மா சிராத்தத்தை அவர்கள் இறந்த இங்கிலீஷ் தேதிப்படி பண்ண ஆரம்பித்து விட்டால் பஞ்சாங்கத்தில் பயன் இல்லை. பிறந்த நாளை நட்சத்திரமாகவும் இறந்த நாளை திதி மூலமாகவும் பார்த்தால்தான் அதுதான் சரியான வழக்கம். அதனால் எல்லாவற்றுக்குமே டேட் பார்க்கிறோம், கேலண்டர் டேட், இங்கிலீஷ் டேட் என்று சொல்லிவிட்டால் அதற்கப்புறம் இந்த பஞ்சாங்கத்தால் பயன் இல்லாமல் போகும். அந்த மாதிரி டேட்டு பாட்டு செய்வது தவறும் கூட. அதனால் ஒரு வழக்கம் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? நன்கு தமிழ் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த பஞ்சாங்கங்கள் எல்லாமே
அநேகமா தமிழில் இருக்கும். அதற்கு பலன்கள் எல்லாம் முதல் 2-3 பக்கங்களில் சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார்கள். மற்றபடிக்கு கோவில் உற்சவங்கள் அதில் இருக்குமே. நம்ம ஊர் கோவில் என்னைக்கு உற்சவம், நாமே அதை மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். அதைப்படி பார்க்க ஆரம்பித்து விட்டால், பங்குனி மாசம் எங்க ஊரில் பிரம்மோற்சவம், திருவோணத்தன்னைக்கு தேர், புனர்வசு அன்னைக்கு தீர்த்தவாரி, இப்படி ஏதோ ஒன்று இருக்கும். அதை பார்த்து தேடி கண்டுபிடித்து அடிக்கோடு போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றையுமே நான் டேட் ஷீட்லயே பண்ணுவேனே, அது கடினம். ஏனெனில் அது ஒவ்வொரு ஷீட்டாக தள்ளி தள்ளி எப்படி தேட முடியும்? பஞ்சாங்கமா இருந்தால் அந்த மாசத்தை தள்ளினவுடன் நான் போட்ட கோடு கண்ணுக்கு தெரியும், பிறந்த நாள் கோடுகள் கண்ணுக்கு தெரியும். அதே போல நாள் நட்சத்திரம்னு சொல்லுவார்கள். என்னைக்கு ஆழ்வாருடைய அவதார நட்சத்திரம், ராமானுஜருடைய அவதார நட்சத்திரம், அவரவர் மதத்தின்படி அவரவர் சம்பிரதாயம் எதுவோ, அது துவைத்தமோ அத்வைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ, எத்தனை மகான்கள் இருப்பார்கள். அந்த ஆச்சாரியர்களுடைய நாளையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஊர் உற்சவத்தை குறிக்க வேண்டும். நம் பிறந்த நாள்களை, வீட்டில் இருப்பவர்கள் பிறந்த நாளை குறிக்க வேண்டும். ஓரளவுக்கு தினப்படியே இன்னைக்கு என்ன நாள் நட்சத்திரம்னு எனக்கு தெரிய வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். அது என்ன நட்சத்திரம்? உடனே வாத்தியாருக்கு போன் பண்ணுவோம், நம்முடைய நேரத்தை சொல்லுவோம், அவர் அதை பார்த்து சொல்லுவார். அவர் வெளியில் இருக்கலாம், விட்டு போகலாம். எதற்கு? நமக்கே பார்க்க தெரிந்தால் இத்தனை நாழிகை வரை இத்தனை நட்சத்திரம் பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோமே. எப்போ ஒரு ஒரிஜினல் சோர்ஸுக்கு நமக்கு நேர அக்சஸ் இருக்கும் போது அதை விட்டுவிடக்கூடாது. சரி, இந்த பஞ்சாங்கம் எல்லாம் பிடிஎஃப் இருக்கிறதே, இருக்கட்டும், வைத்துக் கொள்ளுங்கள். சட்டென்று பார்க்க உதவும். ஒரு முறை புத்தக ரூபத்தில் அதை வாங்கிவிட்டு அதற்கு மேல் வேண்டுமானால் பிடிஎஃப் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? இதுவே போதுமே. அந்த புத்தகம் வேற பஞ்சாங்கத்தை வாங்க வேண்டுமா என்றால் அச்சு போடுபவர்களுக்கு எப்படி ஊக்கமளிக்கப் போகிறோம்? அச்சு போடுபவர்கள் அதை புத்தகமாக போட்டால்தான் அதை சட்டென்று காப்பி எடுத்து பிடிஎஃப் ஆக அனுப்ப முடியும். அவர் போடவே இல்லை என்றால், அச்சே போடவில்லை என்றால் என்ன செய்வோம்? வெறும் ஆன்லைன் புக்காக மட்டும் அப்படியெல்லாம் வராது. இதன் பயன்பாட்டையே நாம் வளர்க்க வேண்டும். நான் புத்தகம் வாங்குதலை மட்டும் சொல்லவில்லை. தானே தினப்படி பயன்பாட்டுக்கு வந்து விட்டால் வாங்கிவிட போகிறோம். அந்த பயன்பாடு இறப்பு, பிறப்பு, பிறந்த நாள், நல்ல நாள், கூடாத நாள், எனக்கேற்காத நாள், கோவில் உற்சவங்கள், ஆழ்வாராச்சாரியர்கள் திருநட்சத்திரங்கள், எத்தனையோ விஷயம் போட்டிருக்கும். நாமே ஓரளவுக்கு நல்ல நாள் பார்க்க ஆரம்பித்து விடலாம். இன்னைக்கு நாம் ஒருத்தரிடத்தில் நல்ல நாள் கேட்கும் போது அவர்கள் அவசரத்தில் ஏதோ கொஞ்சம் சொல்லிவிடுவார்கள். அதை நாம வேலிடேட் பண்ணலாம், ஒரு கவுண்டர் செக் பண்ணி பார்க்கலாம். அது பெரியவர் சொல்லியிருக்காரு, அது கரெக்ட் தான். நாம் அது எப்படி இருக்கிறதுன்னு நம்ம புத்திக்கு தகுந்து பார்ப்போமே. ஒருவேளை ஏதான துளி அப்படி இப்படி விட்டு போயிருக்கலாம், திரும்ப போய் அவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம், கரெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கலாம். எத்தனையோ நன்மைகள். அதனால் நன்கு சிந்தித்து பஞ்சாங்கத்தை வாங்குங்கள். பஞ்சாங்கத்தை எப்படி படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், என்ன குறித்துக் கொள்ள வேண்டும், அவசியம் எல்லாரும் செய்வீர்கள்னு நம்புகிறேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.